அஸ்ஸலாமு அலைக்கும். Thursday மினி விளாக் பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு கையோடயே மறுபடியும் கிச்சனுக்கு வந்து போயிட்டேன். எப்பவுமே ஃப்ரீசர்ல தேங்காய் துருவி ஸ்டாக் வச்சிருப்பேன். இன்னைக்கு தீர்ந்து போச்சு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமா கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. வீட்ல கை குழந்தைங்களா இருக்காங்க. அப்படி இல்லன்னா நீங்க ஒர்க் போறீங்கன்னா, இந்த மாரிலாம் செஞ்சு ஃப்ரீசர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, அவசரமான நேரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்காய் உடைச்சு இந்த மாரி நல்லா வாஷ் பண்ணி, அத தண்ணியே இல்லாம மிக்ஸில வந்து பல்ஸ் மோட்ல அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா, தேங்காய் துருவல் மாரி கிடைச்சிரும். ஒரு தேங்காய்ல இந்த மாரி செஞ்சு வச்சிருக்கேன். இது எனக்கு 1 வீக் கிட்ட வரும். தேங்காய் சட்னிக்கு, அப்புறம் பொரியலுக்குலாம் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெடி பண்ண தேங்காய் துருவல ஃப்ரீசர்ல வச்சாச்சு. இன்னைக்கு எல்லாருக்கும் கோல்டு. ஸோ அதனால முட்டை மிளகு குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இது செய்யறதுக்கு மிளகு, சீரகம், வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி அரைச்சுக்கோங்க. வழக்கம் போல நம்ம குழம்பு தாளிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தாளிச்சு இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே முட்டையெல்லாம் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா முட்டை உடையாம இந்த மாதிரி கிடைக்கும். கண்டிப்பா கோல்டு பிடிச்சிருக்கிற டைம்ல இந்த ஃபீல் குட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன லஞ்ச் பண்ணணும்னு பார்க்கலாமா? நல்ல சுட சுட ஒயிட் ரைஸ், முட்டை மிளகு குழம்பு, அவரைக்காய் பொரியல், ஃப்ரையம்ஸ். வீடியோ பிடிச்சா ஃபாத்தி சமையலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.